மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஆமென். அல்லேலூயா. எந்த மனுஷனும் முதலாவது நல்லதை கொடுப்பான், அப்புறமா அவன் என்ன கொடுப்பான்? ருசி குறைந்ததை கொடுப்பான். ஆனால் நீரோ என்ன செய்தீர்? நல்ல ரசத்தை இவ்வளவு நேரம் என்ன செஞ்சிருந்தீர்? வைத்திருந்தீரே. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஒன்று, அதாவது ஏஎம்பில நம்ம வாசிக்கும் போது, பட் யூ ஹேவ் கெப்ட் பேக் த குட் வைன் அன்டில் நவ் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, why did you save the best for the last? You save the best for the last. இப்போ வரைக்கும் நீங்க அதை வச்சிருந்தீங்களே, you save the best for the last. ஆண்டவர், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, மனிதன் கொடுக்கும்போது அவன் கொடுக்கறது எப்படி தான் கொடுப்பான்னா, ஃபர்ஸ்ட் நல்லதா கொடுப்பான், கடைசியில போக போக எப்படி தான் ஆகும்? கலந்து விட்டுருவான் தண்ணியை. ஏற்கனவே தண்ணியை ரெடியாக வச்சுருப்பான். கல்யாணத்துலலாம் அதுதான் நடக்கும். சாம்பார் தீரப்போகுது அப்படின்னா உடனே என்ன செஞ்சிருவான்? ஊற்று தண்ணியை கலக்கு. ரசம் தீருதுன்னா அதுக்கும் தண்ணி தான். இப்படி ஏதாவது ஒன்று கலந்து விட்டுருவான். மனுஷன் கொடுத்தான்னா எப்படி தான் கொடுப்பான்? பிகினிங்கில் ஆரம்பத்தில் நல்லா கொடுப்பான், அப்புறம் போக போக சில மனுஷன், எல்லா மனுஷனும் அப்படி தான். 99% நீங்கள் பாருங்கள், ஒன்று வேணால் தப்பி போகலாம், ஆண்டவருக்கு பயந்து அப்படி இருக்கலாம். ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும். பழக ஆரம்பிக்கும் போது மனுஷன் எப்படி தான் இருப்பான்? அப்படியே தேன் ஒழுக பேசுவான். அவன் பேசுறதுலே நமக்கு எப்படி இருக்கும்னா, ஐயோ இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி இருக்கும். பழக பழக அவன் சொல்றான் பாருங்க, ஆரம்பத்தில் நல்ல ரசத்தை கொடுத்தீங்கல்ல, பிகினிங்ல நல்லா தானே இருந்துச்சு, அப்படிதானே கொடுப்பாங்க, அப்புறம் போக போக எல்லாரும் அப்படிதான் தண்ணியை கலந்து விட்டுருவாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா, இது அவன் மனுஷன் கொடுத்தது இல்லை, இது யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. He saves best for the last. அல்லேலூயா. ஆண்டவர் கடைசி வரைக்கும் நமக்கு நன்மையை தருகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒருவேளை நமக்கு கிடைச்சது தண்ணியா இருக்கலாம், இப்போ ஒருவேளை நம்ம இருக்கிற சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கலாம், இப்போ நம்ம கடந்து போற பாதை ஒருவேளை ரொம்ப கடினமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கடைசியில் நமக்கு பெஸ்ட் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவர் பெஸ்ட் வச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்காரு? பெஸ்ட் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஸோ அதாவது மனுஷன் கொடுக்கறது, மனுஷன் கையில் எதிர்பார்க்கும் போது தான் நமக்கு எப்பயுமே குறைவாக கிடைக்கும், அது சரியாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் கொடுத்தாருன்னா நமக்கு எப்படி தான் கொடுப்பாரு? நிறைவாக தான் கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. Father gives good gifts. ஆண்டவர், அதாவது தகப்பன் நல்ல ஈவுகளை நமக்கு என்ன செய்வார்? தருவார். ஆண்டவர் கொடுத்தாருன்னா பெஸ்ட்டாக தான் கொடுப்பார். இந்த பந்தி விசாரிப்புக்காரன் இருக்கான் பாருங்க, the banquet masterன்னு சொல்றாங்க. the banquet master அங்க, அதாவது கல்யாணத்தை வந்து ஃபுல்லா தலைமை ஏற்று நடத்துறது, அவர் தான் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல். மாஸ்டர்னு சொல்றாங்க, அவர் தான் எல்லாத்தையும் நடத்துறவர். இந்த மாஸ்டருக்கு தெரியாது இந்த ரசம் எங்க இருந்து வந்தது. யாருக்கு தான் தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஊத்துறான் பாருங்க, சர்வ் பண்றான்ல, அவனுக்கு தான் தெரியும். மாஸ்டர் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் அவர் எதையும் ரிவீல் பண்றது கிடையாது. ஆண்டவர் பெரிய பெரிய ஞானிகளுக்கு, அறிவாளிகளுக்கு, பெரிய பணக்காரர்களுக்கு வெளிப்படுத்தாததை அஞ்ஞானிகளாகிய நமக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் யாருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் தெரியுமா? அதை போய் ஊத்துறான் பாருங்க, அவனுக்கு தான் தெரியப்படுத்தி இருக்கிறார். இந்த அற்புதம் யாருக்கு தான் கிடைச்சிருக்கு? இந்த அனுபவம் யாருக்கு தான் கிடைச்சிருக்குன்னா, யாரு ரொம்ப லீஸ்ட் பாதரோ அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒருவேளை ரொம்ப குறைவா இருக்கும், நம்ம குடும்பம் ரொம்ப தரத்துல குறைவா இருக்கு, நம்ம சம்பாத்தியம் ரொம்ப கம்மியா இருக்குது, நம்ம ஒன்றும் இல்லை, மற்றவர்கள் நம்மை மதிக்க கூடாத நிலைமையில நம்ம இருக்கிறோம். அப்படி இருந்தாலும்
கர்த்தருடைய அற்புதங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் யாருக்கு தான் வெளிப்படுத்தி இருக்கிறாரு? நம்மளுக்கு தான் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம பாடணும் இல்லையா? அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரா? சொல்லுங்களேன். நம்ம யாரு? ஒன்றும் ஏதாவது பெரிய கிரேட் இருக்கா நமக்கு? என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. பெரிய அறிவாளியா, இல்லை பெரிய பணக்காரவங்களா, இல்லை ஞானம் இருக்கா, இல்லை படிப்பு இருக்கா, என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மை அவர் தேடி வந்தார். அதான் பாருங்க, பெரிய ஆளு அந்த 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 பந்தி விசாரிக்கிறவன், அவனுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. இந்த தண்ணி அந்த ரசத்தை தண்ணி ரசமாக மாறிச்சல, அதை கொண்டு போய் ஊற்றுறான் பாருங்க, அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. You may be least bother in your family. You may be least bother in your society. உங்க சமுதாயத்தில் உங்களை குறைச்சி மதிப்பிடலாம். நீங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களிடத்தில் எதுவும் இல்லை, உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி உங்களை தள்ளி வச்சிருக்கலாம். சரி, இன்னைக்கு ஸ்டேட்டஸ் சிம்பிள் எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு சொந்த வீடு, மாப்பிள்ளை பார்க்க போகும்போது, பொண்ணு பார்க்க போகும்போதே கேட்குறான், மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா? வீடு கூட இல்லையா? இன்னைக்கு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அதான். கார் இருக்கா? இன்னைக்கு இது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. கார் இல்லைன்னா இது சரியான தகுதி கிடையாது. என்ன ஜாப் இருக்கு, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இதுதான் இன்னைக்கு உலகம் பார்க்கறது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் மரியாதை, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அங்க முக்கியத்துவம். ஆனா நம்முடைய தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார் பாருங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிந்து கொள்கிறாரா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, நான் ரொம்ப, ஏன்னா கிதியோனை ஆண்டவர் கூப்பிடும்போது அவன் பயந்து மீதியானியர்களுக்கு பயந்து கோதுமை மணியை போரடித்து கொண்டிருக்கும் பொழுது கிதியோனை ஆண்டவர் கூப்பிடுறாரு. அப்ப கிதியோன் சொல்றான், ஆண்டவரே, இந்த வேலை செய்யற அளவுக்கு என் குடும்பம் ஒன்றும் பெருசு கிடையாது, என் தகப்பன் வீடு, என்னுடைய கோத்திரம் எல்லாம் ரொம்ப சின்னது. ஆண்டவர் சொன்னார், நீதான் பராக்கிரமசாலி, உன்னை கொண்டுதான் நான் என்ன செய்ய போகிறேன், இஸ்ரவேலை ரட்சிக்க போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக பெஸ்ட்டை வச்சுட்டு இருக்கிறாரு. நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போதோ, இல்லை என்னுடைய நிலைமை மாறாதா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நான் இருக்கணுமா, என் பாதை மிகவும் கடினமாக இருக்கிறது, என் தேவை மிகவும் அதிகமாக இருக்கிறது, நான் என்ன செய்ய போறேன்? God has the best for you. ஆண்டவர் உனக்காக இன்னும் உச்சிதமானவைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த பேங்க்வெட் மாஸ்டர் என்ன பண்றான், இந்த பந்தி விசாரிப்புக்காரன் இருக்கான் இல்லையா, தலைவன், இவன் போய் ஆனர் பண்ணணும்னு நினைக்கிறான். யாரை ஆனர் பண்ணணும்னு நினைக்கிறான்னா, அந்த கல்யாணத்து மாப்பிள்ளை இருக்கார்ல, அவர் ஆனர் பண்ணு. ஏன்னா இது வரைக்கும் எல்லாரும் எப்படி தான் கொடுப்பாங்க, பெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் கடைசியில் போக போக ருசி குறைஞ்சது ஒஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ நேரம் சரி, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் பரவாயில்லாமல் இருந்துச்சு, ஆனால் அதை விட பயங்கரமான ஒரு திராட்சை ரசத்தை இப்போ என்ன செஞ்சுருக்கீங்க, கொடுத்துருக்கீங்களே. இப்போ யாரை ஆனர் பண்ண போகிறான்? மாப்பிள்ளை போய் அந்த மணவாளனை எப்படியாவது ஆனர் பண்ணி அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் போய், ஏன்னா அவனுக்கு தெரியாது இந்த ரசம் எங்கிருந்து வந்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அவன் போய் மாப்பிள்ளை ஆனர் பண்ண போறான். அவர்கிட்ட போய் சொன்னா அவர் முழிக்கிறாரு. மாப்பிள்ளைக்கு என்ன தெரியும்? மாப்பிள்ளைக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா கனத்துக்கும் துதிக்கும் ஆராதனைக்கும் பாத்திரது யாரு? எதை கொடுத்தாலும் அவர் தாங்க கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை கொடுத்தாலும் அவர் தான் கொடுக்கணும். நம்ம போய் நன்றி யாருக்கு தான் சொல்லணும்? துதிக்கும்
கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே, ஆராதனை 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 உமக்கே ஐயா. இந்த மகிமையெல்லாம் யாருக்கு தான் போகணும்? உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருந்தாலும் அதுக்குரிய மகிமை யாருக்கு தான் போகணும்? ஆண்டவருக்கு தான் போகணும். இந்த இந்த பந்தி விசாரிப்பு தலைவனுக்கு தெரியவே இல்லை யார் கொடுத்தது. பெஸ்ட் கொடுத்தா யார் தான் கொடுப்பா? அவர் தான் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம திறமையில வந்ததில்லை, நம்ம உழைப்புல வந்ததில்லை, நம்ம சம்பாத்தியத்துல வந்ததில்லை, நம்ம ஞானத்துல வந்ததில்லை. இப்போ நம்ம இருக்கிற இந்த நிலைமை யார் தான் கொடுத்தது? அவர் தான் கொடுத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்க முதுகுல தட்டி சொல்லுங்க, அவர் தான் கொடுத்தது. ஆமென், அல்லேலூயா. அவர் தான் கொடுத்தது. அல்லேலூயா. The best is from God. எல்லா ஒரு ஃபைனஸ்ட் பிளெஸிங்ஸ் எங்க இருந்து வருதுன்னா ஆண்டவர் இடத்துல இருந்து தான் வரும். அவர் கொடுக்கலன்னா நமக்கு எதுவுமே யாருமே கொடுக்க முடியாது. அவன் தான் சொல்றான், மனுஷன் கொடுத்தான்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லது கொடுப்பான், அப்புறம் போக போக எப்படி தான் கொடுப்பான்? யாரோ ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஒரு நேரம் பண்ணுவாங்க, 2 நேரம் பண்ணுவாங்க, ஒரு நல்ல அப்படி ஆளாக இருந்தால் 3 நேரம் பண்ணலாம் இல்லை. அதுக்கு மேலே தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் கல்யாணம் ஆனால் போயிட்டா பொம்பளை பிள்ளைங்க அம்மா வீட்டுக்கு வந்தா என்னதான் சொல்லுவாங்க? உங்க வீட்டுக்கு போகலையா வீடு? ஏன்னா நம்ம பிறந்தது இங்கே தான். ஆனால் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் என்னதான் சொல்லுவாங்க? ஆனால் சில பிள்ளைங்க ரொம்ப பெருமையாக வேற சொல்லுங்க, அதை எங்க வீடு அப்படின்னு சொல்லும். அப்படி பேசுங்க. நீங்கள் ஒருவேளை அம்மா வீட்டுக்கே வந்தாலும் பர்மனெண்ட்டாக அங்கே உட்கார முடியுமா? 27 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால், இல்லை 28 வருஷத்துக்கு முன்னால், 25 எத்தனை வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அதுதான் நம்ம வீடு. இப்போ உரிமையாக போக முடியுமா? போகலாம். விருந்தும் மருந்தும் அப்படி போயிட்டு வந்துடலாம். மனுஷன்கிட்ட போனால் நமக்கு ஹெல்ப் கிடைக்கும், ஏதோ கொஞ்சம் கிடைக்கும், அவ்வளோதான். ஏதோ கொடுப்பாங்க, கொஞ்சம் இந்தா வச்சுக்கோ, எனக்கு இருக்கிறதுல கொஞ்சம் உனக்கு தரேன், அவ்வளோதான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட போகும்போது அவர் தந்தாருந்தா வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதம் குறையாத வரைக்கும் அவர் என்ன செய்வார்? கொடுப்பார். அல்லேலூயா. இந்த கல்யாணத்தில் நடந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அவன் வந்து அசிங்கப்படுற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை அவன் சொல்றான், யூ சேவ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட். அவன் சேவ் பண்ணல, அவன் வைக்கல, பெஸ்ட்டை கொடுத்தது யார் தெரியுமா? அவர் தான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெஸ்ட்டை கொடுக்கறது யார் தெரியுமா? ஆண்டவர் தான். நீங்கள் ஒரு வேளை தேடி தேடி ஓடி எப்படியாவது நம்ம பெஸ்ட்டை சம்பாரிச்செல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஈவன் கர்த்தருடைய காரியங்களை கூட நம்ம மறந்து நம்ம வேலைகளை பார்த்துட்டு எப்படியாவது நம்ம பெரிய ஆளாக ஆயிடலாம், சம்பாரிச்சு சேர்த்து வச்சு, இல்லை அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு எப்படியோ ஓடி உழைச்சி பெரிய ஆளாக ஆயிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சா அது கிடையவே கிடையாது. பெஸ்ட்டை கொடுக்கறது யார் தான்? ஆண்டவர் தான். மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ பாடுபட்டாலும் ஆசீர்வாதத்தை தருகிறவர் பரலோக தேவன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி
ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. நன்மையானதெல்லாம் எங்க இருந்தா வருது? ஆண்டவரிடம் இருந்தா வருது. கர்த்தர் உங்களுக்கு நன்மை இந்த நாளிலே தருவார். ஆண்டவர் பெஸ்ட்டை தான் உங்களுக்கு தருவார். எனக்கு என்ன தெய்வ பிள்ளைகளே, அவர் கொடுக்குற பெஸ்ட்டு இந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது. கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருகிற தேவன். அவர் கொடுக்க ஆரம்பிச்சார்னா அவர் ஒருபோதும் அதை நிறுத்தவே மாட்டார். கர்த்தர் தருகிற எல்லாம் நன்மையானவைகள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமா ஒரு நாளும் குறைவே படாது. ஆண்டவர் நிறைவானதை நமக்கு தருகிறவர். The good things and the good gifts is from God. ஆண்டவரிடமிருந்து தான் வரணும். தேவன் ஆண்டவர் கொடுக்காததை இந்த மனிதன் நமக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்கவே முடியாது. இந்த உலகம் கொடுக்கவே முடியாது. உலகத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் தருகிறவைகள். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவனுடைய ஆசீர்வாதங்களை பூமி தாங்கக்கூடாது இருந்தது. கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அப்படிதான் கொடுப்பார். அவனுடைய ஆசீர்வாதங்கள் பூமி தாங்க முடியாத அளவிற்கு கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். வேற யாராலையும் அப்படி செய்ய முடியாது. யாராலும் அப்படி கொடுக்கவே முடியாது. ஸோ நம்முடைய எதிர்பார்ப்பு ஆண்டவரை நோக்கி மாத்திரம்தான் இருக்கணுமே ஒழிய மனுஷனை நோக்கி. மனுஷன் கொடுக்கும்போது ஒருவேளை பிகினிங்கில் பெஸ்ட்டாக கொடுக்கலாம், அப்புறம் போக போக எப்படிதான் ஆகும்? அந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டாக மாறிடும். ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் ஆகவும் அப்படியே என்ன செஞ்சிடும்? அப்படியே மாறிடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் போயிடும். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்தாரானால், ஆண்டவர் கொடுத்தாரானால், அவர் என்ன கொடுத்தாரோ அதே தான் கடைசி வரைக்கும் கொடுப்பார். அதில் மாற்றமே இருக்காது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லமை உள்ளவர். எனக்கு அருமையானவர்களே, மத்தேயு 7:11 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கிறீர்கள்? நல்ல ஈவுகளை கொடுக்கிறீர்களே. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் நமக்கு தந்தாருன்னா எப்படி தான் தருவார்? பெஸ்ட்டாக தான் தருவார். அவர் கொடுக்குற எல்லாம் எனக்கு அருமையான த பெஸ்ட், அதுதான் ஆண்டவர் நமக்கு தருவார். அந்நாள் இடத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நம்ம பார்த்துருக்கோம். அந்நாள் பிள்ளை இல்லாமல் இருந்து தேவ சமூகத்தில் போய் அழுது கொண்டிருந்தாள். அவளுக்கு பிள்ளை இல்லை, பல வருடமாக குழந்தை இல்லை. அவள் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறாள். ஆண்டாள் போய் அழுது அழுது அழுது, ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லை என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அன்னாளுக்கு பிள்ளையை கொடுத்தார். அவளுடைய சகோதரி பென்னினாளுக்கு ஏற்கனவே பிள்ளை இருக்கிறது, இவளுக்கோ இல்லை. ஆனால் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த பிள்ளை எப்படி கொடுத்தாருன்னா, த பெஸ்ட் ஆண்டவர் கொடுத்தாரு. அவர் கொடுக்கும்போதே எப்படி தான் கொடுத்தாரு? பெஸ்ட்டை கொடுத்தாரு. அன்னாள் பிள்ளையை கொண்டு போய் ஆசாரின் ஏலி இடத்துல விடும் பொழுது அவர் சின்ன பையன். கர்த்தர் சாமுவேலை ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையானவர்கள, பிள்ளையே இல்லாமல் இருந்தவளுக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது. அந்த பிள்ளை எப்படி ஆச்சுன்னா, இஸ்ரவேலுக்கு தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். ஆண்டவர் கொடுக்கும்போது அப்படிதான் கொடுப்பார். ஒருவேளை இப்போ இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை இப்போ நம்ம குறைவுபட்டிருக்கலாம். நம்முடைய குறைவுகள் ஒருவேளை நமக்கு வேதனையை தரலாம். நம்முடைய தேவைகள் ஒருவேளை ஒரு பெரிய மலை போல வந்து நமக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கலாம். நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் நம்மால அதை ஓவர் கம் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்குள்ள நாம தள்ளப்பட்டிருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அற்புதம் செய்வாரானால், கர்த்தர் தருவாரானால், அவர் தரப்போகிற ஆசீர்வாதத்தை இதுவரை ஒருவரும் பெற்றதில்லை. அப்படிப்பட்டவைகளை தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தரும்போது த பெஸ்ட் ஆண்டவர் தருவார்.
இந்த பந்தி விசாரிப்புக்காரன் போய் மாப்பிள்ளையை பார்த்து சொல்றான், நீங்க பெஸ்ட் வச்சிருந்தீங்களே. அவனுக்கு தெரியல, அவன் கனப்படுத்த வேண்டிய ஒருவர் யாருன்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ரொம்ப ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு எதுவுமே நடக்காதது போல இருக்காரு. இவர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மாப்பிள்ளையை பார்த்து சொல்றாரு, நீங்க பெஸ்ட்டை தந்திருக்கீங்க, பெஸ்ட் நான் தரல, பெஸ்ட் கொடுத்தது யாரு? ஆண்டவர். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, ஆண்டவர் எனக்கு தந்ததில் நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன். ஒருவேளை நம்ம ஒரு ஆரம்பத்தில் ஆண்டவர் செய்ததை நினைச்சு நம்ம நன்றி சொல்லி அப்படி இருப்போம். ஆனா போக போக அது என்ன செஞ்சிடும்? மறந்துடுது. பல நேரங்கள் ஆண்டவர் செய்தவைகளை நாம் மறந்து போகிறோம். அவருக்கு மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும்? கனத்தை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பெஸ்ட் அவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நீங்க ஆண்டவர் கொடுத்துருங்க. பெஸ்ட்டை யார்? அவர் என்ன செய்வார்? நமக்கு தந்துடுவார். அல்லேலூயா. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு தான். எல்லா முதலும் என்னது? ஆண்டவருக்கு தான். அவருக்கு கொடுத்துட்டோன்னு வைங்க, நிச்சயமாய் கர்த்தர். அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையா சர்ச்சுக்கு போகும்போது நிறைய மக்கள் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காய்கறி இருக்குது பாருங்கள், வீட்டில் சும்மா காய்கறி தோட்டம் போட்டிருப்பாங்க, அதில் வர்ற காயை ஃபஸ்ட்டு காயை கொண்டு வருவாங்க. சில வீட்டில் பப்பாளி மரம் இருக்கும், அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க? சர்ச்சில் கொண்டு வந்து, ஆலயத்தில் கொண்டு வந்து ஜோம் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயம். சில பேர் கோழி வளர்ப்பாங்க, அந்த கோழியில் ஃபஸ்ட்டு இதை என்ன செய்வாங்க? கொண்டு வருவாங்க. முட்டை எவ்வளோ பேர் அந்த முட்டையெல்லாம் என்ன செய்வாங்க? கொண்டு வந்து ஜோம் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு எல்லாம் யாருக்கு தான் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். இப்போ வந்து அது மறந்துருச்சு நிறைய. அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் நம்ம. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு கடைசியில் ஏதாவது இருந்தால் வேணால் நம்ம என்ன செய்யலாம்? கொடுப்போம். அப்போ அவ்வளோ வைராக்கியமாக இருப்பாங்க ஜனங்கள். ஒரு முட்டையை கொண்டு வருவாங்க. ஆண்டவர் கொடுத்தாதான் அதில் நமக்கு என்னது? ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கறது அதுதான் நம்ம அதுதான் வந்து ஆண்டவரை நம்ம கனப்படுத்துறது. ஏன்னா அவர் கொடுத்தாரு. இவர் போய் யார்கிட்ட சொல்றாரு? கல்யாணம் வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்றாரு, ஏங்க நீங்கள் தான் நல்ல வைன் கொடுத்துருக்கீங்க. யாருக்கு சொல்லணும்? ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவருக்கு சொல்லணும். எந்த காரியத்திலையும் எந்த விஷயத்திலையும் நம்ம மகிமைப்படுத்துறது, நம்ம கனப்படுத்துறது யாரை தான் கனப்படுத்தணும்? ஆண்டவர் தான் கனப்படுத்தணும். அவருக்கு முக்கியத்துவம். ஆண்டவருக்கு முதல் இடம் அவருக்கு தான் எல்லாம். ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போதும் த ஃபர்ஸ்ட் மினிட் யாருக்கு தான் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். முழிச்ச உடனே உங்கள் கண்ணு காலையில் தூங்கி முழிக்கும் போதே ஃபஸ்ட்டு மினிட் யாருக்கு தான்? ஆண்டவருக்கு தான். ஜெபிக்கணும். முதலாவது எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ என்னை அந்த பாதையில் என்ன செய்யுங்க? நடத்துங்க. காலையிலே நீங்கள் சொல்லுங்கள், காலையிலே சோமாங்க, ஆண்டவரே தவறான வழிக்கு நான் என்ன செஞ்சிடக்கூடாது? போகக்கூடாது. அதே மாதிரி வீணான அலைச்சல் எனக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. வீணான மனிதர்களை நான் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், அப்படிப்பட்ட ஆளை அப்படியே நீங்கள் எரேஸ் பண்ணிடுங்க, அப்படியே கொண்டு போயிடுங்க அந்த பக்கம். த ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்டவர் கொடுத்து பாருங்க, அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வாதமாக நடத்துவார். அல்லேலூயா. ஸோ கிவிங் காட் ஃபர்ஸ்ட் இஸ் a blessing. ஆண்டவருக்கு முதல்ல கொடுக்கறதாங்க ஆசீர்வாதம். எதுவாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் கொஞ்சமோ பெருசோ ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது த பெஸ்ட் நம்ம வழியில் வந்துட்டே இருக்கும். ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். அதனால் கர்த்தருக்கு நாம் கொடுப்பதற்கு நம்மை தெய்வ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். 1 யோவான் 5:15 நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 5:15. நாம் எதை கேட்டாலும் அவர்
நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம கேட்கிற எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரா? செவி சாய்க்கிறார். நீங்க கூப்பிடும் போதே அவர் காதுகள் நம்முடைய சத்தத்திற்கு அப்படியே செவி சாய்க்கிறது. ஆண்டவர் கேட்கிறார். நீங்க கர்த்தரிடத்துல கேட்கிற எல்லாவற்றுக்கும் அவர் பதில் தருகிறாரு. எனக்கு அருமையானவர்களே, அவர் செவி சாய்க்கிறார் அப்படின்னா அவர் கேட்கறத தந்துட்டார்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. நீங்க கேட்கறதுக்கும் மேலதான் ஆண்டவர் என்ன செய்யறாரா? கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது, ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லை, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயம் ஆண்டவர் ஞானத்தை என்ன செய்வார். ஒரு வேதவசனம் சொல்லுது, ஒருத்தன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா அவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கடிந்து கொள்ளாதவர் அவர், அவரிடத்துல கேட்க கடவர். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கலாம்? உங்களுக்கு ஒருவேளை தேவையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் தேவைகள் என்ன செய்யப்பட வேண்டும், சந்திக்கப்பட வேண்டும். ஆண்டவர் தருவார். வியாதியோடு இருக்கிறீர்களா? உடைய வியாதியிலிருந்து சுகம் வேணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் நிச்சயம் நம்மை சுகப்படுத்துவார். நம்ம சுகமா இருப்பதை அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். நம்ம கஷ்டப்படுறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நம்ம சுகமா இருக்கணும். சரீர சுகம் ரொம்ப முக்கியம். பிசிக்கல் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எப்படி ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் ரொம்ப முக்கியமோ, ஆவிக்குரிய ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியமோ, அதே போல சரீர ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சு வச்சிருக்கணும். எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் கிடைக்கிறதெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த தேவ ஆலயத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? ஆமாம், பேணி பாதுகாக்கணும். அதை கரெக்டாக சுத்தமாக வச்சுருக்கணும். சில பேர் குளிக்கவே மாட்டான். 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை, அப்படிலாம் இருக்கக்கூடாது. டெய்லி என்ன செய்யணும்? டெய்லி குளிக்கணும். நல்லா அதுக்காக குளித்த உடனே ஆண்டவர் வந்துடுவாரான்னு அது கிடையாது. ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். சில பேர் எப்பயும் தூங்கு மூஞ்சியாக இருப்பான். எப்போ பாருங்கள் அப்படியே உட்காந்து கண்ணு அப்படியே சொருகும். சோம்பேறி. அதுக்கு பேர் என்னது? சோம்பேறி. தேவ ஆலயம் சோம்பேறியாக இருக்கிறதா? சோம்பேறியாக இருக்கக்கூடாது. காலையிலே சில பேர் போய் படுத்துருவான். வேலை இல்லைன்னு வைங்க, வேலை இல்லைன்னா ரெஸ்ட்டில் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் காலையில் போய் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், காலையில் படக்கூடாது. மத்தியானம் கொஞ்ச நேரம் ஒரு சின்ன நேப் எடுக்கலாம். அதுக்கு பேர் நேப், ஸ்லீப் கிடையாது. மத்தியானம் படுக்கிறதுக்கு பேர் என்னது? நேப். கொஞ்ச நேரம், ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் இல்லை அரை மணி நேரம் கூட அப்படி தூங்கி எந்திரிக்கலாம். அது தப்பு இல்லை, அது ஃப்ரெஷ் ஆகும். ஆனால் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு காலையிலேயே போய் என்ன செஞ்சிடக்கூடாது? கவுந்தடிச்சு படுத்துடக்கூடாது. அது சோம்பேறித்தனம். அது ஒரு வேலையை செய்ய விடாமல் நம்மளை போட்டு என்ன செய்யும்? அப்புறம் மேலே நம்ம தலையில் உட்காந்துருவான். உட்காந்து அமுக்கிடுவான். அப்படியே நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான். அது மாதிரி காலையில் தூங்குறது, அப்புறம் உட்காந்து அப்படியே கொட்டாய் விட்டுட்டு அப்புறம் தூங்கிட்டு அப்படியே உட்காந்துருக்குது, அதெல்லாம் தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பாக இருக்கணும். நீங்கள் நடந்து போகும்போது உங்களை பார்த்தாலே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேகம் வரணும். அதான் இப்படியே சொங்கி மாதிரி அப்படி போகக்கூடாது. நீங்கள் போகும்போதே எப்படி தான் போகணும்? கம்பீரமாக தான் போகணும். நீங்கள் நடந்தாலே ஒரு ஒரு இராணுவ வீரர் போகிற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. சும்மா குனிஞ்சிட்டு அப்படியே வயிறு வலிக்குது, அது கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு எப்பயுமே சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ள யார் இருக்கா? சொல்லுங்க. ஆண்டவர் இருக்கிறாரு. நமக்குள்ள தேவன் இருக்கும்போது நம்மளை எப்படி ஆண்டவர் வச்சிருப்பாரு? பலமா. நீங்க போகும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். உங்களை பார்த்தாலே வேலைக்கு போகிறவங்களாம் எப்படி போகணும்? வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்கள் முகம் எப்படி இருக்கணும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். சொங்கி மாதிரி போகக்கூடாது, தூங்கி எழுந்திரிச்சு போகிற மாதிரி போகக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நல்லா ஷேவ் பண்ணி, ஆம்பளைங்களாம் என்ன பண்ணணும்? அப்படியே இந்த நரைச்ச தாடியோடு போகக்கூடாது. நல்லா ஷேவ் பண்ணி ஏதாவது கலர்லாம் போட்டு
டைய கீய போட்டு கும்முன்னு போகணும். இந்த அரைகுறையா வெள்ளையும் கருப்புமா இல்லை கருப்பும் வெள்ளை இப்படிலாம் போகக்கூடாதுப்பா. ஒரே மாதிரி இருக்கணும். நல்லா கலர் போட்டு கும்முன்னு போய் நில்லு. சும்மா அதாவது கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. அப்போ நம்ம அதை சில பேர் அயர்ன் பண்ணாமல் சட்டை போடுவாங்க. நீங்கள் அயர்ன் பண்ணாமல் என்ன செய்யக்கூடாது? சட்டை பேண்ட்டு போடக்கூடாது. எப்படி தான் போடணும்? அவங்கவுங்களே பண்ணணும். பொண்டாட்டிலாம் பண்ணக்கூடாது. வேற யாரும் யாருக்கும். ஆமாம், புருஷன் வேணால் பொண்டாட்டிக்கு அயர்ன் பண்ணி தரலாம். ஆமாம், மனைவி புருஷனுக்கு என்ன செய்யக்கூடாது? அயர்ன் பண்ணக்கூடாது. இன்னையோட சரி, இன்னையோட கட்டு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் எல்லாரும் அதை செய்யணும். உங்கள் ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? அப்படி வெறப்பாக தான் இருக்கணும், கும்முன்னு இருக்கணும். சும்மா கசங்கி இந்த கருவாட்டு பானைக்குள்ளே வச்ச மாதிரி போட்டு என்ன செய்யக்கூடாது? அப்படி போட்டுட்டு வரக்கூடாது. நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்காக 5000 ரூபாய்க்கு தான் சட்டை வாங்கி போடணுன்னு அவசியம் இல்லை. 100 ரூபாய்க்கு சட்டை வாங்கலாம். இப்போது உங்களை ப்ரெசென்ட் பண்ணும்போது ஏன்னா எனக்குள்ளே யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். அதே மாதிரி சாப்பிட்றதும் கண்டதே சாப்பிடக்கூடாது. பஜ்ஜி வடை இதெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்லாம். அது யாராவது வாங்கி கொடுத்தா 4 வடை சாப்பிடக்கூடாது. சில பேர் அப்படி வேற சாப்பிடுவாங்க. யாராவது வடை வாங்கி கொடுக்குறாங்கன்னு வைங்க, உடனே என்ன இன்னும் 2 எடுங்க பிரதர் அடிப்போம். அப்படி சாப்பிடக்கூடாது. ஒரு வடைன்னா ஒரு வடை, இல்லை 2 வடையா 2 வடை. அன்னைக்கு சாப்பிட்டதோடு சரி, அடுத்து ஒரு வாரத்துக்கு வடை சாப்பிடக்கூடாது. என்றைக்கும் ஒரு நாள் சாப்பிட்றதோடு சரி. ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? ரொம்ப சாப்பிட்டு உடம்ப. அதே மாதிரி நிறைய அந்த பெண்கள் செய்கிற வேலையே அதான். மீதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை பூராத்தையும் சாப்பிட்றது வீட்டில். இது என்ன டஸ்ட்பின்னா? மகன் வச்சுட்டா, புருஷன் வச்சுட்டா. சில பேர் இந்த புருஷன்மாருக்கு சில இதே மீதி வச்ச உடனே பொண்டாட்டிட்டு தள்ளிடுறது, சாப்பிடு மீதியை. கிடையாது. மீதி ஆயிடுச்சா அதை கொண்டு போய் என்ன செய்யலாம்? மேக்ஸிமம் மீதி ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஒருவேளை ஆயிடுச்சுன்னா அதை போட்டு டம்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு கீழே கூட போட்டுடலாம். சரீரம் ரொம்ப அதே மாதிரி மார்னிங் நீங்கள் அட்லீஸ்ட் உங்களால் முடிந்த சில சின்ன சின்ன எக்ஸசைசஸ், வாக்கிங் என்ன செய்யணும்? எல்லாரும் கண்டிப்பாக செய்யணும். அது எப்படின்னா நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். சும்மா வேலைக்கு போனோம், வந்தோம், நேரமே இல்லை, தூங்கினோம், எந்திரிச்சோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்சு ஒரு 10 மினிட்ஸ், நான் தான் சொல்லுவேன், ஒரு 10 நிமிஷம் உங்களை ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது, வாக்கிங் இருக்குது. இது வரைக்கும் வாக்கிங் போகாதவங்க, இது வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணலை, ஏதோ ஒன்று செய்யலைன்னா இன்னையோட மாற்றிக்கோங்க. உங்களுடைய சரீரம் யாருடைய ஆலயம்? ஆண்டவருடைய ஆலயம். அதனால் அதை எப்படி தான் நம்ம பாதுகாக்கணும்? நான் நேற்று ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டிருந்தது நான் பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் மனுஷனை படைக்கும்போது ஏதேன் தோட்டத்தில் அவர் படைச்சு அவனை கொண்டு போய் விடும்போது அவனை எப்படி விட்டார்னா ரொம்ப ஹெல்த்தியாக தான் கொண்டு போய் என்ன செய்தாராம்? விட்டாராம். ரொம்ப ஆதாம் ரொம்ப ஃபிட்டாக இருப்பானாம், ரொம்ப கரெக்டாக இருப்பான். அவனுக்கு ஆண்டவர் நிறைய வேலைகள் கொடுத்துருந்தார் உள்ளேயே, தோட்டத்துக்குள்ளேயே. அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருக்க, செய்ய 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 அவனோட பாடி எப்படி ஆகும்னா நல்ல ஸ்ட்ராங் ஆகும். இந்த வேலை எல்லாரும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக செய்யணும். அன்னைக்கு ஒரு 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 அம்மா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. 95 வயசு. 95 வயசில் அவங்க ஜிம்முக்கு போய் வெயிட் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. 90 வயசில், 85 வயசில், 75 வயசில் அவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க. காரணம் என்னென்னா, நமக்கு என்ன ஆகிடுதுன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட பிரேக் எங்கே விழுகுதுன்னா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்படியே அது இன்னும் இது இன்னும் அதை செய்வோம் அதை செய்வோம். ஆனால் கல்யாணம் ஆனோடனே என்ன பண்ணிடுவாங்க? அதோட சரி, அது வரைக்கும் என்னென்னமோ செய்வோம். சப்பாத்தியை மட்டும் சாப்பிடுவோம். இன்னும் சில மைண்ட் செட் என்னன்னா, எந்த வேலையுமே செய்யக்கூடாது, எந்த எக்ஸசைஸும் செய்யக்கூடாது, ஆனால் உடம்பு என்ன செய்யணும்? குறையணும். நிறைய பேரோட மைண்டு உடம்புலாம் குறையவே வேணாங்க. உடம்பு குறையிறதுலாம் முக்கியம் இல்லை, ஹெல்த்தியாக இருக்கணும். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம்.
இதை நம்ம எப்படி பேணி பாதுகாக்கணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதும் சரி, நம்ம வேலை செய்யும்போதும் சரி, நம்ம டே டு டே ஒர்க்கும் எல்லாமே தேவனுடைய ஆலயமாய் நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அதனால் கர்த்தர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செய்யணும். அதனால் நம்முடைய சரீரத்தில் ஆசீர்வாதங்களை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், பலத்தை தருகிறவர் ஆண்டவர் எல்லாமே தந்திருக்காரு. பட் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ரூயின் பண்ணிடக்கூடாது. நல்ல ஹெல்தி பாடியை தான் ஆண்டவர் கொடுத்தார். நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது ஆண்டவர் நோயாளியாவா போட்டார்? சுகரோடு அனுப்புனாரா? ப்ரெஷரோடு அனுப்புனாரா? அவர் அனுப்பலை. ஆனால் நம்மளே என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கிறோம். நம்ம சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பதை தான் ஆண்டவர் தான் சொல்லியிருக்கார். த பெஸ்ட்டை நான் எனக்கு என்ன செய்கிறேன், உனக்கு தர்றேன். ஆண்டவர் நம்ம கொடுக்குறது எல்லாம் எப்படி தான் இருக்கும், பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றிற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும். இந்த திருமண வீட்டில் அவர் செய்த நன்மையை அவருக்கு நன்றி போய் சொல்றதுக்கு பதிலாக வேற எங்கேயோ ஒரு பக்கம் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம கர்த்தர் கொடுத்தவைகளுக்கு நன்றி சொல்ல மறந்தா அதுக்கும் அர்த்தம் அதுதான். கர்த்தர் நமக்கு செய்தவைகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் அவருக்கு நன்றி சொல்வதை தவிர இந்த உலகத்தில் வேற ஒரு கைமாறும் நம்ம ஆண்டவருக்கு செய்ய முடியாது. ஆகையினால எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் நமக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் தந்திருக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம கொடுத்த வேலைக்காக, நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக, நமக்கு கொடுத்த வீடுக்காக, நமக்கு கொடுத்த குடும்பத்துக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, நம்ம ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு கொடுத்தாரோ அவைகள் எல்லாவற்றிற்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். He saves the best for us. ஆண்டவர் நமக்காக எல்லா நன்மைகளையும் வைத்திருக்கிறார். கடைசி வரைக்கும் ஆண்டவர் நமக்கு நன்மையை தருவார். இடையில ஆண்டவர் விடுறவர் அல்ல, ஆரம்பத்தில் கொடுத்துட்டு அதோட விடுறவர் அல்ல. அவர் மனிதன் அல்ல. அவர் கடைசி வரை நம்முடைய தேவைகளை சந்திப்பார், கடைசி வரை நமக்கு உதவி செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும் பொழுது ஆண்டவர் அந்த வனாந்தர வழி முழுவதும் அவர்களை ஆண்டவர் போஷித்தார். அவங்களுக்கு என்ன தேவை ஆண்டவர் எல்லாமே தந்தார். ஒரு நாளும் ஆண்டவர் அவர்களை என்ன செய்யவில்லை, கைவிடவில்லை. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நன்மையை நமக்கு தருவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அவரிடத்திலிருந்து தான் வருது. வேற ஒருவரும் நமக்கு கொடுக்க முடியாது. ஸோ கர்த்தருக்கு நம்ம நன்றி செல்வோம். எல்லாரும் அப்படி கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீர் எனக்கு நன்மைகளை தருகிறவர், நல்ல ஈவுகளை எனக்கு தருகிற தெய்வம் ஆண்டவரே. நீர் எனக்காக நன்மையானதை ஆண்டவரே வைத்திருக்கிறீர், கடைசி வரை எனக்கு அதை செய்ய வல்லவர் ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுவான். களைப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி
கழிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நீதானே துணையானி நிழலில் களி கூறுவே. நீதானே துணையானி நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்மலக்கரம் தாங்குதையா. மலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, தம்முடைய கிருபையினால நம்மை நடத்துகிறவர், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியவைகள். தெய்வ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து அவர் நமக்காக பெஸ்ட வைத்திருக்கிறார். இந்த உலகம் கொடுக்கிறபடி அல்ல, அவர் கொடுக்கிறவைகள் ஆசீர்வாதமானவைகள். ஒருவேளை இந்த நாளில இப்பொழுது உள்ள சூழ்நிலையில நம்முடைய பாதைகள் கடினமானதாக, தேவை நிறைந்ததாக, பிரச்சனை சூழ்ந்ததாக காணப்படலாம். ஆனால் நமக்காக ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். நம்மை சரியாய் நடத்துகிறவர், நாம் கேட்கிறதற்கும் மேலாய் தருகிறவர். அவரை நோக்கி பார்ப்போம். நமக்கு ஆண்டவர் தந்தவைகளிலே நன்றி சொல்ல நம்மை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். யாரெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்களோ கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்தவைகளுக்காக, நீர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். கரங்களை கீழே போட்டுக்கொள்வோம். மகா உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆராதனை நேரத்திற்காக, நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களுக்காக நீர் ஆண்டவரே நன்மையானவைகளை வைத்திருக்கிறேன். எங்களுக்கு நீர் அதை தர வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தின ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படிப்பட்ட நன்மையான ஈவுகளை தர போதுமானவர். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும். பிள்ளைகளுடைய எல்லா ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டு நீர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக பெஸ்ட வச்சிருக்கீங்கப்பா. அவைகளை எங்களுக்கு தர நீர் போதுமானவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிறவரே, தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை நடத்தட்டும். உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா.